நடைபெறவுள்ள இந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் வழக்கமான தேர்தல் அல்ல, நம் வாழ்வுரிமைக்கான தேர்தல். இரண்டு கட்சிகளுக்கு இடையில் நடக்கிற தேர்தல் அல்ல, இரண்டு சக்திகளுக்கு இடையிலே, ஜனநாயக சக்திகளுக்கும் பாசிச சக்திகளுக்கும் இடையே நடக்கிற யுத்தம் இது. காந்தியடிகளின் காலத்திலே ஆங்கிலேய ஆதிக்கத்தை எதிர்த்து இந்த நாடு ஒரு விடுதலை போரை கண்டது. அப்போது அந்த போரை நடத்தியவர்கள் மக்கள். ஆங்கிலேய ஆதிக்கம் ஒரு புறம், இந்திய நாட்டு மக்கள் இன்னொரு புறம். மக்களுக்கும் ஏகாதிபத்தியத்திற்கும் இடையிலான யுத்தம்தான் காந்தியடிகள் காலத்திலே நடந்த முதல் விடுதலை போராட்டம். இப்போது நாம் சந்திக்க இருக்கிற இந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் இந்த நாட்டின் விடுதலைக்கான இரண்டாம் போர் என்பதை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இது இரண்டாம் விடுதலை போராட்டம். இன்றைக்கும் இந்த போராட்டம் மக்களுக்கும் சங் பரிவார் கும்பலுக்கும் இடையிலே நடக்கிற ஒரு யுத்தம்தான். சங் பரிவார்கள் என்றால் பிஜேபி, RSS, விஸ்வ இந்து பரிஷத், பஜ்ரங் தளம் போன்ற அமைப்புகள் இந்த நாட்டை மதத்தின் பெயரால் மக்களை மோதவிட்டு ரத்தம் சிந்த வைத்து அதை சுவைத்து அதிகாரத்தை கைப்பற்றுகிற சக்திகள் தான், அதிகாரத்தை சுவைக்கிற சக்திகள் தான் சங் பரிவார் கும்பல். அவர்களிடமிருந்து இந்த நாட்டை மீட்க வேண்டும், மக்களை காக்க வேண்டும், ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டிருப்பதுதான் இந்தியா கூட்டணி. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கிற கூட்டணி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அங்கம் வகிக்கக்கூடிய தேசிய அளவிலான கூட்டணி தான் இந்தியா கூட்டணி. திமுக தலைமையில் உருவாக்கப்பட்ட கூட்டணியை தலைமை தாங்கி வழிநடத்துவது, அதனை உருவாக்கியது தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். அவர்தான் இன்றைக்கு இந்தியா கூட்டணி, இந்தியா என்கிற பெயரில் ஒரு கூட்டணியை உருவாக்குவதற்கும் அடித்தளம் அமைத்தவர். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையிலே ஒரு தேர்தல் யுத்தம் என்று இதனை இலகுவாக எதிர்கொண்டு வெற்றி பெற்று சாதித்துவிட முடியும் திராவிட முன்னேற்ற கழக தலைவரால். பிஜேபியை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் அவர்கள் பூஜ்ஜியம்தான். அவர்களுக்கு இங்கே எந்த இருப்பும் இல்லை. அண்ணன் அவர்கள், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பிஜேபி பூஜ்ஜியம் என்று சொன்னார். பாமக நிறுவனர் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பேட்டியிலே சொன்னார், பாஜகவுக்கு எவ்வளவு மார்க் போடுவீர்கள் என்று கேட்டபோது கேள்வி கேட்டவரையே பார்த்து இவர் திருப்பி கேட்டார், பூஜ்ஜியத்துக்கு கீழே ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், பூஜ்ஜியத்திற்கு கீழே ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், மைனஸில் தான் மார்க் போட வேண்டும் என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஜீரோவோடு, பூஜ்ஜியத்தோடு, சைபரோடு கூட்டணி வைத்திருக்கிறது இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி. அது அவர்கள் விருப்பம், நாம் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஆனால் அந்த பிஜேபி திமுகவுக்கு ஒரு பொருட்டே இல்லை, திமுக கூட்டணிக்கும் பொருட்டு இல்லை. அதிமுக ஒரு எதிர்க்கட்சி தான் என்றாலும் அவர்களால் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஒரு கூட்டணியை அமைக்க முடியாத நிலை உள்ளது. அவர்களும் ஒரு பொருட்டு இல்லை. 60க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு எதிர்க்கட்சி தான். ஆனால் இன்றைக்கு அண்ணாமலை எதிர்க்கட்சி தலைவரை போல பேசிக் கொண்டிருக்கிறார், பிதற்றிக் கொண்டிருக்கிறார், உளறிக் கொண்டிருக்கிறார். எடப்பாடி அவர்கள் அவருக்கு பின்னாலே செயல்படக்கூடிய ஒருவராக இருக்கிறார். எனவே அதிமுகவோ பிஜேபியோ தமிழ்நாட்டில் திமுகவுக்கு ஒரு பொருட்டே இல்லை, திமுக கூட்டணிக்கும் ஒரு பொருட்டே இல்லை. அவர்கள் எல்லாம் ஒரே அணியில் இருந்தபோதே 2019 அதிமுக, பாஜக, பாமக மற்றும் பல கட்சிகள் எல்லோரும் ஒன்றாய் சேர்ந்து திமுக கூட்டணியை எதிர்த்த போதே 2019 5 ஆண்டுகளுக்கு முன்பு 39 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. விழுப்புரம் உட்பட மதுரைக்கு தெற்கே தேனியில் மட்டும்
ஓபிஎஸ் அவர்களின் மகன் மட்டும் ஒரே ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றார். பாண்டிச்சேரி உட்பட 39 இடங்களில் நம்முடைய அணிதான் வெற்றி பெற்றது. அப்போது அவர்கள் எல்லோரும் ஒரே அணியில் நின்றார்கள். பாமக, அதிமுக, பாஜக, பல கட்சிகள். இன்றைக்கு அவர்கள் தங்களுக்கிடையே உண்மை இல்லாத காரணத்தினால் ஒருவரை ஒருவர் ஏய்க்கிற வேலையில் ஈடுபட்டு சிதறி போனார்கள். இதே பிஜேபி அணியில் தான் பாமக இருந்தது. நம்மை போல அவர்களும் பாமகவோடு நட்பாக இருந்து தொடர்ந்து இந்த தேர்தலை ஒரே கூட்டணியாக சந்தித்திருக்க முடியும். ஆனால் போலித்தனமாக வெளியேறுவது போல் வெளியேறி, பிறகு பேரம் பேசுவது போல் பேரம் பேசி, ஒருபுறம் பாஜகவோடு பேசி, இன்னொரு புறம் அதிமுகவோடு பேசி, இப்படி பேர வலிமையை கூட்டிக் கொண்டு மறுபடியும் அதே பிஜேபியோடு போய் கூட்டணி சேர்ந்திருக்கிறார். ஏற்கனவே இருந்த கூட்டணி தான், மறுபடியும் அதே கூட்டணி, அதற்கு ஒரு பேரம். இப்படி அவர்கள் உண்மையாக ஒருவருக்கொருவர் கொள்கை அடிப்படையிலே இணைந்து செயல்படவில்லை என்பதனால் சிதறி கிடக்கிறார்கள். அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஏன் கூட்டணி இல்லை? இவர்கள் 2019 கூட்டணியில் இருந்தவர்கள் தானே, 2021 கூட்டணியில் இருந்தவர்கள் தானே, ஏன் இப்போது வெளியேறினார்கள்? இதற்கு யாராவது ஒரே ஒரு காரணத்தை சொல்ல முடியுமா? அதிமுகவை சார்ந்த தலைவர்கள் சொல்லுவார்களா? அண்ணாமலை உளறினார், அதனால் வெளியேறினோம். அண்ணாமலைதான் பாஜகவின் தலைமையா? நட்டா இல்லையா? நட்டாவுக்கும் எடப்பாடிக்கும் இடையிலே ஏதேனும் சண்டையா, சச்சரவா? அல்லது மோடிக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் இடையிலே ஏதேனும் பிரச்சனையா? அமித்ஷாவுக்கும் அவருக்கும் இடையிலே மோதலா? உண்மையிலேயே பாஜகவின் தலைமை டெல்லியிலே தான் இருக்கிறது, தமிழ்நாட்டில் கிடையாது. நாளைக்கே நினைத்தால் வேறு ஆளை அவர்களால் போட்டுவிட முடியும். ஆனால் அண்ணாமலை உளறியதை காரணம் வைத்துக் கொண்டு எடப்பாடி வெளியே வந்ததாக அறிவித்துக் கொண்டார். இதுவெல்லாம் இரண்டு பேரும் சேர்ந்து நடத்துகிற நாடகம் என்று நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து அம்பலப்படுத்தி வருகிறார். ஏன் எடப்பாடி வெளியே வரணும்? ஏன் மோடி அதை அனுமதிக்க வேண்டும்? பாட்டாளி மக்கள் கட்சியை இழுத்து வளைத்து போடுகிற, சுருட்டி போடுகிற, கட்டி போடுகிற ஆற்றல் பாஜகவுக்கு இருக்கிற போது ஏன் அதிமுகவை இழுத்து போட முடியாது? வளைத்து போட முடியாது? ஏன் முடியாது? மோடி கூப்பிட்டு சொன்னால் உடனே அதற்கு இணங்கக்கூடிய நிலைதான் அதிமுகவின் நிலை. இதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் மோடி விரும்பவில்லை. ஏனென்றால் வெளியே இவர்கள் இருந்தால்தான் திமுக கூட்டணிக்கு போகிற முஸ்லிம்களின் வாக்குகளையும், கிறிஸ்தவர்களின் வாக்குகளையும், தலித் மற்றும் பழங்குடி மக்களின் வாக்குகளையும் அதிமுக பக்கம் இழுக்க முடியும். திமுகவுக்கு போகிற வாக்கை கொஞ்சம் சிதறடிக்க வேண்டும். அதற்கு அதிமுக வெளியே இருந்தால்தான் முடியும். அதிமுக பாஜகவோடு இல்லை. எனவே நீங்கள் பாஜகவோடு இருந்தால்தானே ஓட்டு போட மறுக்கிறீர்கள். நாங்கள் வெளியே வந்துவிட்டோம். எனவே திமுக எப்படி பிஜேபியோடு இல்லையோ, அதிமுகவோடும் பிஜேபியோடு இல்லை. எனவே முஸ்லிம்களே, கிறிஸ்தவர்களே, நீங்கள் திமுக கூட்டணிக்குத்தான் போட வேண்டும் என்று இல்லை, அதிமுகவுக்கும் போடுங்கள் என்று ஓட்டு கேட்பதற்காகத்தான், ஓட்டுகளை சிதறடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் திமுக கூட்டணிக்கு விழுகிற வாக்குகளை கொஞ்சம் வெளியே எடுக்க வேண்டும், தடுக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம். அவங்களுக்கு ஏற்கனவே 2 தேர்தலில் 2 பேரும் 3 பேரும் ஒன்னா இருந்தே ஜெயிக்க முடியல. இப்ப தனித்தனியா நின்னா எப்படி ஜெயிக்க முடியும்? அது அவர்களுக்கு தெரியும். நமக்கு தெரிவது அவர்களுக்கு தெரியாதா? மோடிக்கு தெரியாதா? உலகத்தையே விற்பனை செய்யக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவராயிற்று, உலக மகா நடிகராயிற்று, சங்கராச்சாரிகளையே ஏமாற்றக்கூடிய பெரிய சங்கராச்சாரி நம்முடைய மோடி. வட இந்திய சங்கராச்சாரிகளை எல்லாம் வெளியேற்றிவிட்டு அவர் போய் ராமர் கோவிலை திறந்து வைத்து சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிட்டு அவர்களை எல்லாம் புலம்ப வைத்து விட்டார். அப்படிப்பட்ட ஒருவர். அவரால் முடியாதா எடப்பாடியை இழுத்து போட? திட்டமிட்டு செய்கிறார்கள். அவர்கள் சேர்ந்து நடத்துகிற நாடகம். அதிமுக பாஜகவோடு இல்லை என்று எண்ணி தயவு கூர்ந்து வாக்குகளை வீணடித்து விடாதீர்கள். நீங்கள் அதிமுகவுக்கு போடுவதனால் அதிமுக வெற்றி பெறப் போவதில்லை, அல்லது அதிமுக போடுவதனால் பாஜகவை வீழ்த்தவும் முடியாது. பாஜக என்கிற மதவெறி சக்தியை வீழ்த்த வேண்டுமானால், பாசிச சக்தியை வீழ்த்த வேண்டுமானால்
திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியை 40க்கு 40 இடங்களிலும் வெற்றி பெற வைப்பதன் மூலம்தான் அவர்களை வீழ்த்த முடியும். 2019க்கு 2024க்கு என்ன வேறுபாடு என்றால், 2019 அகில இந்திய அளவிலே பாஜகவை எதிர்க்கிற எல்லா ஜனநாயக சக்திகளும் தனித்தனியாக நின்றார்கள். மம்தா தனியாக நின்றார், திமுக இங்கே தனியாக நின்றது. இங்கே ஒரு கூட்டணியை வைத்து இடதுசாரிகள் தனியே நின்றார்கள். அந்தந்த மாநிலங்களில் அரவிந்த் கெஜ்ரிவால் தனியே நின்றார், அகிலேஷ் யாதவ் தனியே நின்றார். இவர்கள் யாரும் காங்கிரசோடு சேரவில்லை. இந்த கட்சிகள் எதுவும் ஒன்றாக சேரவில்லை. ஆகவே அவர்களுக்கு இலகுவாகிவிட்டது. இந்த நிலையில்தான் இப்படி விட்டுவிடக் கூடாது. சிதறி கிடக்கிற அனைத்து எதிர்க்கட்சிகளையும் ஜனநாயக சக்திகளையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு, தொலைநோக்கு பார்வையோடு, நல்லெண்ணத்தோடு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் கடந்த 5 ஆண்டுகளாக எடுத்துக்கொண்ட பெருமுயற்சியின் விளைவாகத்தான் இன்றைக்கு இந்தியா என்கிற பெயரில் ஒரு கூட்டணி உருவாகி இருக்கிறது. ராகுல் காந்தி கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வரையில் நடந்தே போய் இந்தியாவை அளந்திருக்கிறார், நடந்தே போய் சேர்ந்திருக்கிறார். மணிப்பூரில் இருந்து, கிழக்கு மாகாணத்தில் இருந்து மகாராஷ்டிரா மும்பை வரையில் நடந்தே வந்திருக்கிறார். இந்திய அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு நடைபயணத்தை இதுவரையில் யாரும் செய்ததில்லை என்கிற அளவுக்கு ஒரு பெரிய அரசியல் சாதனையை அவர் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார், மக்களை சந்தித்திருக்கிறார். அவர் அந்த சாதனையை செய்திருக்கிறார் என்றால் அதைவிட வலிமையான ஒரு மகத்தான சாதனையை தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் செய்திருக்கிறார். ராகுல் காந்தி அவர்களோடு நாம் இணைந்து பயணப்படுவோம் என்று தேஜஸ்வி யாதவை, லல்லு பிரசாத் யாதவ் மகனை இந்த அணிக்குள்ளே கொண்டு வந்தார். உத்தரப்பிரதேசத்தில் முலாயம் சிங் யாதவ் மகன் அகிலேஷ் யாதவை இந்த அணிக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்தார். யாருக்கும் அஞ்சாத பெண் சிங்கம் மம்தா பானர்ஜி, அவரை இன்றைக்கு இந்த அணியை கொண்டு வந்து சேர்த்ததில் நம்முடைய முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கிறது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. அதைவிட முக்கியமானது, இந்தியாவிலே வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு காங்கிரசையும் இடதுசாரிகளையும் இணைத்து யார் 7 ஆண்டுகளாக தொடர்ந்து வழிநடத்தி வருகிறவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள். அதை இன்றைக்கு தேசிய அளவிலே நடத்தி காட்டியிருக்கிறார். இன்றைக்கு காங்கிரசோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இணைந்து பயணப்படுவதற்கு ஒரு இணக்கமான சூழலை ஏற்படுத்தியதில், ஒரு நல்லிணக்கமான சூழலை ஏற்படுத்தியதில் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. ஏன் அவர் இந்த முயற்சியை எடுக்க வேண்டும்? இதுதான் உங்களுக்கு நான் வைக்க விரும்புகிற கேள்வி. இது அண்ணா திமுகவுக்கும் திமுகவுக்கும் நடக்கிற யுத்தம் இல்லை. தமிழ்நாட்டிலே இந்த 2 அணிகளுக்கு இடையிலே நடக்கிற தேர்தலாக கருத வேண்டாம். அல்லது இந்த தேர்தலிலே போட்டியிடுகிற ரவிக்குமாருக்கும் அவரை எதிர்த்து நிற்கிற பாமக வேட்பாளருக்கும் அல்லது அதிமுக வேட்பாளருக்கும் இடையிலே நடக்கிற முக்கோண யுத்தம் இல்லை. 2 பேருக்கு இடையில் தான் இந்த மண்ணில் யுத்தம் நடக்கிறது. ஒரு புறம் ஒட்டுமொத்த இந்திய நாட்டு மக்கள் நிற்கிறோம், இன்னொரு புறம் மோடி, அமித்ஷா, அதானி, அம்பானி கும்பல் நிற்கிறார்கள். 2 சக்திகளுக்கு இடையில் தான் அவர்கள் பாசிச சக்திகள், நாம் அனைவரும் ஜனநாயக சக்திகள். இன்றைக்கு திமுக கூட்டணி கட்சிகளும் காங்கிரசும் இடதுசாரிகளும் மக்களுக்கு துணையாக நிற்கிறோம். இந்த கட்சிகளுக்கு மக்கள் துணையாக இல்லை. மக்கள் நடத்துகிற யுத்தத்தில், சங் பரிவார்களை எதிர்த்து மக்கள் நடத்துகிற யுத்தத்தில் மக்களுக்கு துணையாக நிற்கிறோம் என்பதுதான் உண்மை. அப்படிப்பட்ட இந்த யுத்தத்திலே மக்கள் வெல்ல வேண்டும். இந்தியாவெங்கும் ஜனநாயக சக்திகள் வெற்றி பெற வேண்டும். தமிழ்நாட்டிலும் ஜனநாயக சக்திகளான திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைந்திருக்கிற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளர்கள் 40க்கு 40 வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு ஓட்டு கூட சிந்தக்கூடாது, சிதறக்கூடாது. பாஜகவோடு பேசி கலந்துரையாடி ஒரு அரசியல் உத்தியாகத்தான் அதிமுக தனியே நிற்கிறதே தவிர, அவர்கள் ஜெயலலிதா அம்மையாரை போல மோடியா லேடியா மோதி பார்ப்போம் என்று சவால் விட்டாரே, அப்படி மோடியை எதிர்த்து இவர் நிற்கவில்லை. எந்த இடத்திலாவது அதிமுக தலைவர்கள்
மோடியை எதிர்த்து பேசியதுண்டா? மோடி அரசை எதிர்த்து பேசியிருக்கிறார்களா? விவசாயிகளுக்கு எதிராக அவர்கள் கொண்டு வந்த சட்டத்தை எதிர்த்து பேசியிருக்கிறார்களா? தொழிலாளர்களுக்கு எதிராக அவர்கள் கொண்டு வந்திருக்கிற சட்டத்தை எதிர்த்து பேசியிருக்கிறார்களா? ஜிஎஸ்டி வரி விதிப்பால் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பாதிப்பை பற்றி என்றைக்காவது விமர்சித்து பேசியிருக்கிறார்களா? மோடி, அமித்ஷா, அதானி, அம்பானி செய்கிற கொள்ளையை, கூட்டுக் கொள்ளையை, ஊழலை கண்டித்து பேசியிருக்கிறார்களா? அவர்களின் சாதி அரசியலை, மத அரசியலை கண்டித்து பேசியதுண்டா? பேச மாட்டார்கள். அதிமுக பாஜகவை விமர்சிக்காது, பாஜக அதிமுகவை விமர்சிக்காது. அவர்கள் இன்றைக்கு நல்லாட்சி நடத்திக் கொண்டிருக்கிற அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களை மட்டும்தான் விமர்சனம் செய்வார்கள். பாஜக திமுக அரசைத்தான் விமர்சனம் செய்யும். அந்த கூட்டணியிலே இடம்பெற்றுள்ள பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவைத்தான் விமர்சனம் செய்யும். அந்த கூட்டணியிலே இடம்பெற்றுள்ள அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தேமுதிக திமுக கூட்டணியைத்தான் விமர்சனம் செய்வார்கள். இவர்கள் மறந்தும் மோடியை, பாஜக அரசை, அதானி, அம்பானி கும்பலை விமர்சித்து ஒருபோதும் பேச மாட்டார்கள். இதிலிருந்து புரிந்து கொள்ளுங்கள், நம்மை பொறுத்தவரையில் நமக்கு இவர்கள் ஒரு பொருட்டே இல்லை. தமிழ்நாட்டில் நாம் காணுகிற இந்த யுத்தம் தேசிய அளவிலான யுத்தம், ஜனநாயக சக்திகளுக்கும் பாசிச சக்திகளுக்கும் எதிரான இடையிலான யுத்தம். இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும். பாசிச சக்திகளை ஆட்சி அதிகார பீடத்திலிருந்து தூக்கி எறிய வேண்டும். அதற்காக அண்ணன் எடுத்திருக்கிற இந்த மாபெரும் முயற்சிக்கு நாம் உற்ற துணை இருப்போம். இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அன்பார்ந்த வாக்காளர் பொதுமக்களே, கட்சி சார்பற்ற பொதுமக்களே, இந்த யுத்தத்தை சராசரியான அரசியல் கட்சிகளுக்கு இடையிலான ஒரு யுத்தமாக கருத வேண்டாம். உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை தளபதியின் கரத்தை வலுப்படுத்துவதற்காக, திமுக தலைவரின் கரத்தை வலுப்படுத்துவதற்காக பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள். பானை சின்னத்திலே முத்திரையிட்டு தோழர் ரவிக்குமார் அவர்களை மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வையுங்கள், அனுப்பி வையுங்கள் என்று கேட்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நமது சின்னம், நமது சின்னம் வெற்றியின் சின்னம், சமூக நீதியின் சின்னம், சமூக நீதியின் சின்னம், ஜனநாயகத்தின் சின்னம், சமத்துவத்தின் சின்னம், அண்ணன் தளபதியின் சின்னம், மாண்புமிகு அமைச்சர் பொன்முடி அவர்களின் சின்னம். இந்த சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர், திமுக கழகத்தின் மாவட்ட செயலாளர் அண்ணன் புகழேந்தி அவர்களின் ஆதரவு பெற்ற சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் சின்னம்.